நான் பிரியா. எனக்கு ஒரு பணக்கார பையனுடன் திருமணம் நடந்தது. என் கணவர் பெயர் விகாஸ். ஆனால் திருமணமான 6 மாதங்களிலேயே விகாஸுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். நான் அப்போது கருவுற்றிருக்கவில்லை, குழந்தையும் இல்லை. அதற்கு முன்பே அவர் என்னை தனியாக விட்டு சென்றார். விகாஸ் இறந்த பிறகு அம்மா அப்பா என்னை தங்கள் வீட்டிற்கு, அதாவது என் பிறந்த வீட்டிற்கு வர சொன்னார்கள். அப்போது என் பிறந்த வீட்டில் என் 2 அண்ணிகளும் இருந்தார்கள். எனக்கு இந்த காலத்தை பற்றிய நல்ல புரிதல் இருந்தது. அதனால் நான் விதவையாக பிறந்த வீட்டிற்கு சென்று என் அண்ணன் அண்ணிகள் என்னை கேலி செய்ய நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் என் இளமையிலேயே விதவையாகிவிட்டேன். மக்கள் என்னை, பிரியா, நீ 2வது திருமணம் செய்து கொள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் என் மனது 2வது திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. எப்படியும் விகாஸின் வீட்டில் யாரும் இல்லை. அவரது பெரிய வீடு என்னிடம் இருந்தது. அப்போது என் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. ஏன் நான் வீட்டின் கீழ்ப்பகுதியை வாடகைக்கு விடக்கூடாது? இதனால் வீட்டில் ஒரு துணை கிடைக்கும். இதனால் என் பகல் பொழுதும் கழியும், இரவில் பயமும் குறையும். அதனுடன் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் பணம் வரும். பிறகு வீட்டை வாடகைக்கு விட வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஆனால் என் நிபந்தனை என்னவென்றால் அது ஒரு நாகரிகமான குடும்பமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தனி ஆணுக்கும் நான் வீட்டை வாடகைக்கு விட மாட்டேன். அப்போது காலை நேரம் டோர்பெல் அடித்தது. நான் கதவை திறந்த போது ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் வெளியே ஒரு வயதான பெண்மணியும் ஒரு இளம் பையனும் நின்று கொண்டிருந்தனர். நான் இருவரையும் ஹாலில் உட்கார வைத்து, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களை எனக்கு அடையாளம் தெரியவில்லையே என்று கேட்டேன். அதற்கு அந்த பையன், மேடம், நீங்கள் உங்கள் வீட்டை வாடகைக்கு விட விரும்புகிறீர்கள் தானே? அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு நாகரிகமான குடும்பத்தை வாடகைக்கு அமர்த்த விரும்புகிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம். அதனால் நாங்கள் இருவரும் இந்த வீட்டில் தங்க விரும்புகிறோம். எங்களை தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள் என்றார். இதற்கு நான், ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். எனக்கு ஒரு நாகரிகமான வாடகைதாரர் தேவை. நான் வீட்டின் கீழ்ப்பகுதியை வாடகைக்கு விட விரும்புகிறேன். அப்படியானால் நீங்கள் இருவரும், அம்மா மற்றும் மகன், இந்த வீட்டில் தங்க விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அப்போது அந்த வயதான பெண்மணி சொன்னால், நான் இவனது தாய் அல்ல, இவனது மனைவி. இதை கேட்டதும் என் கண்கள் விரிந்தன. இந்த பையன் அந்த பெண்ணிடம் என்ன பார்த்தான்? ஒரு வயதான பெண்ணை ஏன் திருமணம் செய்து கொண்டான் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அந்த பையன் பார்க்க மிகவும் ஸ்மார்ட்டாக இருந்தான். அவனது பெயர் ரோகன் மற்றும் அந்த பெண்ணின் பெயர் சாந்தி. சாந்திக்கு சுமார் 45 வயது இருக்கும். 45 வயது பெண் இவ்வளவு இளம் பையனை திருமணம் செய்து கொண்டது எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அதனால் நான் சட்டென்று, மன்னிக்கவும், என் பேச்சால் உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் மன்னிக்கவும், நீங்கள் இருவரும் கணவன் மனைவி என்று எனக்கு தெரியாது என்றேன். இதற்கு அவர்கள் சிரித்து கொண்டே, பரவாயில்லை, எங்களை பார்த்தால் எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் என்றார்கள். பிறகு ரோகன், மேடம், நீங்கள் எங்களுக்கு இந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்க முடியுமா? எங்களுக்கு தங்க ஒரு இடம் தேவை. உங்களுக்கு வாடகைதாரர் தேவைதானே என்றான். நான், ஆம், நிச்சயமாக. இந்த வீட்டில் தங்க நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். இதோ அறையின் சாவி, உங்கள் சாமான்களை எடுத்து வாருங்கள் என்றேன். அப்போது ரோகன் சாந்தியை பார்த்து புன்னகைத்து, நீங்கள் எவ்வளவு வாடகை சொன்னாலும் நாங்கள் கொடுத்து விடுவோம் என்றான். இதை கேட்டதும் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தேன். கடைசியாக நான் விரும்பிய வாடகைதாரர்கள் எனக்கு கிடைத்து விட்டார்கள். பிறகு நான் அவர்களுக்கு சாவிகளை கொடுத்து, உங்கள் சாமான்களை எடுத்து வாருங்கள் என்றேன். சிறிது நேரத்தில் அவர்கள் தங்கள் சாமான்களுடன் என் வீட்டிற்கு வந்து விட்டனர். அவர்கள் தங்கள் பொருட்களை வைத்து வீட்டில் குடியேறினர். ஒரு முழு நாளும் அப்படியே கடந்து மாலை ஆனது. ஆனால் ரோகன் சாந்தியிடம் அப்படி என்ன பார்த்தான் என்று நான் யோசனையில் மூழ்கியிருந்தேன். அவளை திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? இது காதலா அல்லது வற்புறுத்தப்பட்ட உறவா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ரோகனின் குடும்பத்தினர் சாந்தியுடன் அவனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம், அல்லது ரோகன் தானே சாந்தியை தேர்ந்தெடுத்திருக்கலாம். சரி, நான் இந்த எண்ணங்களை மனதில் இருந்து உதறிவிட்டு சமைப்பதற்காக சமையலறைக்கு சென்றேன். அப்போது சமைத்துக் கொண்டிருக்கும் போது என் அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அம்மா சொல்வார், யாராவது புதியவர்கள் அருகில் வந்தால் அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடு, அது மனதுக்கு அமைதி தரும். அப்போது என் வாடகைதாரர்களை பற்றி யோசித்தேன். அவர்களுக்கு சாப்பாடு இருக்குமோ இல்லையோ,
அவர்கள் என்ன பதற்றத்தில் இருப்பார்கள், சாமான் இருக்குமோ இல்லையோ. இதை நினைத்து நான் சாந்திக்கும் ரோகனுக்கும் உணவு சமைக்க முடிவு செய்தேன். நான் தனியாக இருந்ததால் எனக்காக மட்டுமே சமைப்பேன். ஆனால் இன்று 3 பேருக்கான உணவை சமைக்கும் போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. என் புதிய வாடகைதாரர்களுக்கு உணவு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இப்போது இரவு ஆகிவிட்டது. நான் உணவை டிபன் பாக்ஸில் வைத்து கீழே சென்றேன். அவர்கள் கதவை தட்டினேன். ஆனால் பதில் இல்லை. நீண்ட நேரம் கதவு மணியை அடித்த பிறகு அவர்கள் களைப்பால் தூங்கி இருக்கலாம் என்று நினைத்தேன். அதனால் நான் திரும்பி செல்ல திரும்பிய போது திடீரென கதவு திறந்தது. ரோகன் வெளியே வந்தான். வந்ததும் ரோகன், அடடே பிரியா அக்கா, இங்கே என்ன செய்கிறீர்கள் என்றான். அப்போது என் கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை பார்த்து, அக்கா, சாப்பாடு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? சாந்தி சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றான். இதற்கு நான், பரவாயில்லை ரோகன், இது என் கடமை. இன்று நீங்கள் என் விருந்தினர்கள். அதனால் தான் நான் உங்களுக்கு உணவு கொண்டு வந்தேன். நாளையிலிருந்து நாம் அனைவரும் ஒரே வீட்டில் ஒரு குடும்பம் போல் இருப்போம் என்றேன். பிறகு சாந்தி அக்கா எங்கே என்று கேட்டேன். இப்படி சொல்லிக் கொண்டே நான் சமையலறை நோக்கி நடந்தேன். அப்போது ரோகன் விரைவாக என் முன்னால் வந்து நின்று, அடடே பிரியாக்கா, அவளுக்கு தலைவலி அதிகமாக இருப்பதால் அறையில் தூங்கிவிட்டாள் என்றான். நான், இப்போதுதானே அவள் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தாள் என்று சொன்னாய் என்றேன். அப்போது அவன் பதற்றத்துடன், இல்லை, சமைக்கும் போது திடீரென அவளுக்கு தலைவலி ஏற்பட்டது. அதனால் அவள் போய் தூங்கிவிட்டாள். இப்போது அவள் தூங்கி இருக்கலாம். நான் இப்போது அவளை எழுப்பினால் அவளுக்கு இன்னும் தலைவலி அதிகமாகும். உங்களுக்கு தெரியும், அவளுக்கு வயதாகிவிட்டது. நோய் அவளை பிடித்திருக்கிறது. அதனால் தான் தூக்கத்தில் இருந்து எழுப்புவது அவளுக்கு இன்னும் சிரமமாக இருக்கும் என்றான். இதை கேட்டதும் நான் அமைதியானேன். எதுவும் சொல்லாமல் அமைதியாக என் மேலே உள்ள வீட்டிற்கு திரும்பி வந்தேன். மேலே வந்து உணவு சாப்பிட்டு விட்டு தூங்க சென்றேன். ஆனால் மனதில் ஒரு கேள்வி சுழன்றது. ரோகன் ஏன் அப்படி செய்தான்? இப்போது உணவு சாப்பிட்டு விட்டு நான் படுக்கையில் படுத்திருந்தேன். ஆனால் ரோகன் எவ்வளவு சாமர்த்தியமாக விஷயத்தை திருப்பி விட்டான் என்று மனம் கலங்கியது. முதலில் சாந்தி சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னான். ஆனால் நான் சமையலறை நோக்கி நடந்ததும் அவன் உடனே பேச்சை மாற்றிவிட்டான். ரோகன் ஏன் அப்படி செய்தான்? என்னவோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறான் என நினைத்தேன். பிறகு விடு, எனக்கென்ன என்று அந்த விஷயத்தை மனதில் இருந்து நீக்கிவிட்டேன். சாந்தியை என் அக்காவாக நினைத்து இந்த பெரிய வீட்டில் இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொள்வோம் என்று முடிவு செய்தேன். நான் அவர்களுக்கு உணவு கொண்டு கொடுத்தால் சாந்தி என்னை பார்க்க வருவாள் என்று நான் நம்பினேன். குறைந்தபட்சம் நன்றி சொல்வாள் என்று நினைத்தேன். ஆனால் என் யூகம் முற்றிலும் தவறாக போனது. இரவு கழிந்தது. ஆனால் சாந்தி வரவில்லை. பரவாயில்லை, காலையில் சந்தித்தால் நன்றி சொல்வாள் என்று நினைத்தேன். நான் அவர்களின் பாராட்டுகளை எதிர்பார்க்கவில்லை. சாந்தியுடன் 2 வார்த்தைகள் பேச வேண்டும் என்று மட்டுமே விரும்பினேன். அந்த இரவு எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஏனென்றால் வீட்டில் வாடகைதாரர்கள் வந்து விட்டார்கள். அதனால் இப்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏனென்றால் வீட்டில் யாரோ ஒருவர் இருக்கிறார்கள். இதை நினைத்து என் மனம் ஆறுதல் அடைந்தது. இப்போது வெளியே நாய்கள் குரைக்கும் சத்தம் கூட பயமாக இல்லை. திடீரென நள்ளிரவில் என் கண்கள் திறந்தன. அப்போது ஏன் என்று தெரியவில்லை, என் இதயம் வேகமாக துடித்தது. வெளியே இருந்து யாரோ அலறும் சத்தம் கேட்டது. யாரோ ஒரு பெண் பயங்கரமாக கத்துவது போல இருந்தது. வலிமையில் இருந்து உதவி கேட்பது போல இருந்தது. அப்போது நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் படுக்கையிலேயே படுத்திருந்தேன். பிறகு 2 கைகளாலும் காதுகளை மூடிக்கொண்டேன். அந்த சத்தம் கேட்காமல் இருக்க. ஆனால் அந்த அலறல்கள் நிற்கவே இல்லை. இப்போது நான் வியர்த்து விறுவிறுத்து போனேன். என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த குழப்பத்திலேயே காலை வந்தது. காலை 5 மணிக்கு அந்த சத்தம் நின்றது. அப்போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது. பிறகு எப்போது இவ்வளவு ஆழ்ந்த உறக்கம் வந்தது என்று தெரியவில்லை. காலை 9 மணி ஆகிவிட்டது. கண் விழித்ததும் கடிகாரத்தை பார்த்தேன். 9 மணி ஆகிவிட்டது. பிறகு நான் பதற்றத்துடன் எழுந்தேன். டீ போட்டு கைகால் கழுவி டீ கப்புடன் பால்கனிக்கு வந்தேன். பால்கனியில் இருந்து பார்த்தபோது ரோகன் தெருவில் நின்று ஒருவருடன் போனில் பேசிக் கொண்டிருந்தான். அவன் எங்கோ போகிறான் என்று தோன்றியது. போனில் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவன் பார்வை என் மீது பட்டது. என்னை பார்த்து மெதுவாக புன்னகைத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டான்.
அவன் தோற்றத்தை பார்த்தால் அலுவலகத்திற்கோ அல்லது வேலைக்கோ போகிறான் என்று தோன்றியது. அப்போது என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. சாந்தியுடன் பேச இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏனென்றால் அவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒரு முறை கூட நான் அவளை சந்திக்கவில்லை. ஏனென்றால் நான் அவளுடன் அமர்ந்து என் மனதை பேச விரும்பினேன் என்று நான் விரும்பினேன். ஆனால் அவள் என்னை சந்திக்க விரும்பாதது போல் இருந்தது. அதனால் சீக்கிரம் வேலையை முடித்துவிட்டு கீழே சென்று சாந்தியுடன் பேச நினைத்தேன். விரைவாக வேலைகளை முடித்துவிட்டு அவள் அறைக்கு கீழே சென்றேன். நான் கீழே வந்தபோது ரோகன் அங்கு இல்லை. அவன் வேலைக்கு சென்று விட்டான் போல் தோன்றியது. அதனால் நான் அவர்களின் கதவை தட்டினேன். ஆனால் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டு இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் தட்டினேன். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. அங்கேயே நின்று கொண்டு யோசிக்க ஆரம்பித்தேன். இவ்வளவு நேரம் தட்டுகிறேன், ஆனாலும் ஏன் யாரும் திறக்கவில்லை? அப்போது உள்ளே இருந்து ஒரு குரல் வந்தது. பிரியா, நீங்களா? அது சாந்தியின் குரல். நான், ஆம் சாந்தி அக்கா, கதவை திறங்கள். நான் பிரியா என்றேன். சாந்தி கதவை திறந்தாள். அவளை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. இதை பார்த்து நான் சற்று பயந்தேன். அப்போது அவள் என்னை உள்ளே அழைத்து சோபாவில் உட்கார வைத்தாள். பிறகு உள்ளே யாரையாவது அழைக்கலாமா வேண்டாமா என்று எனக்கு புரியவில்லை. அதனால் யோசித்து முடிவெடுத்து கதவை திறந்தேன் என்றாள். அதற்கு நான், சாந்தி அக்கா, இந்த இடம் உங்களுக்கு புதிது, இங்கு வேறு யார் வருவார்கள் என்றேன். அதற்கு அவள், பிரியா, என் வாழ்க்கை எந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது என்றாள். அவள் மிகவும் கவலையுடன் இருந்தாள். அப்போது நான், அக்கா, உங்கள் கண்களில் கண்ணீர், நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவள், ஆம், என் கதையை என்ன சொல்வது, நான் மிகவும் பதற்றத்தில் இருக்கிறேன் என்றாள். இதற்கு நான், அக்கா, நீங்கள் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம் என்றேன். அப்போது அவள் சொல்ல ஆரம்பித்தாள். என் கணவர் ரோகனுக்கு என்னை பிடிக்கவில்லை. அவன் இளமையானவன். அவனுக்கு அவனை போன்ற ஒரு இளம் பெண் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் எனக்கு வயதாகிவிட்டது. என் முகமும் அவனுக்கு பிடிக்கவில்லை. அவளை பார்த்ததும் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஏனென்றால் அவள் மிகவும் அமைதியற்றவளாக இருந்தாள். பிறகு அவள், ரோகன் வேறு யாருடனோ உறவில் இருக்கிறான் என்று நினைக்கிறேன். அவன் என்னை ஏமாற்றுகிறான் என்று சொன்னாள். யாரோ ஒருவருடன் போனில் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் நான் கேட்கும் போது அவன் என்னிடம் அசிங்கமாக பேசுகிறான். சில சமயங்களில் அடிக்கவும் செய்கிறான். அப்போது நான், சாந்தி அக்கா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவள், ஆம், சொல்வதற்கு நான் நன்றாக இருக்கிறேன். உலகில் உள்ள அனைத்தையும் நான் வைத்திருக்கிறேன். பணம், உடைகள், பொருட்கள் எல்லாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு தேவையான அந்த சுகமோ சந்தோஷமோ இல்லை என்றாள். அவள் பேச்சை கேட்டதும் என் மனம் இன்னும் கனமானது. பிறகு நான், சாந்தி அக்கா, சொல்லுங்கள், நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்றேன். இதற்கு அவள், என் உறவினர்களே எனக்கு உதவவில்லை, பிறகு நீ என்ன செய்வாய்? எப்படியும் ரோகன் என்னை விட்டு விலகி விடுவதாக மிரட்டுகிறான். அதனால் இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை. இப்போது நீயே சொல், எனக்கு இவ்வளவு வயதாகிவிட்டது. அவனை விட்டு விட்டு நான் எங்கே போவேன்? யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? நீ எனக்காக பிரார்த்தனை செய்தால் போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்றாள். இதற்கு நான், சாந்தி அக்கா, நான் உங்கள் தங்கை போன்றவள். நீங்கள் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம். ஆம், நான் உங்களுக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்வேன் என்றேன். இப்படி சொல்லிக்கொண்டே நான் அங்கிருந்து கிளம்பினேன். அப்போது சாந்தி அக்கா என்னை அழைத்து, பிரியா, இதை யாரிடமும் சொல்லாதே. குறிப்பாக என் கணவன் ரோகனிடம் ஒருபோதும் சொல்லாதே. அவனுக்கு தெரிந்தால் அவன் என் மீது கண்டிப்பாக கை வைப்பான். நீ இங்கு வந்ததையோ அல்லது நான் உன்னிடம் எதையாவது சொன்னதையோ கூட சொல்லாதே என்றாள். இதற்கு நான், ஆம் சாந்தி அக்கா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்வது போலவே நடக்கும். நான் ரோகனிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றேன். இப்படி சொல்லிவிட்டு நான் என் அறைக்கு வந்து விட்டேன். இப்போது எனக்கு ரோகன் மீது மிகுந்த கோபம் வந்தது. அவன் ஏன் திருமணம் செய்தான்? அவன் தன் மனைவியை அடிக்க வேண்டும் என்றால் ஏன் திருமணம் செய்ய வேண்டும்? அவனுக்கு சாந்தியை பிடிக்கவில்லை என்றால் அவன் ஏன் சாந்தி அக்காவை திருமணம் செய்தான்? அப்போது நான் நினைத்தேன், ரோகன் சாந்தியை இப்படி அடைத்து வைத்திருக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவனுக்கு இவ்வளவு வயதாகிவிட்டது. ஆனாலும் கட்டுப்பாடுகள், அதுவும் அவன் வேறு ஒருவருடன் உறவில் இருக்கும் போது. ரோகன் சாந்தி மீது இந்த கட்டுப்பாடுகளை விதிக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் இருவரும் சகோதரிகளாக இருந்திருப்போம். எங்கள் துக்கங்களையும் வலிகளையும் பகிர்ந்து கொண்டிருப்போம்.
சரி, நான் இந்த எண்ணங்களை விட்டுவிட்டு என் அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். பிறகு இரவு வந்தது. இரவில் தூங்குவதற்காக படுக்கையில் படுத்தேன். ஆனால் மீண்டும் அதே நடந்தது. நடு இரவில் பயத்தால் என் தூக்கம் கலைந்தது. நேற்று இரவு என்னை தூங்க விடாத அதே காரணம். ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் மீண்டும் கேட்டது. அப்போது நான் காது கொடுத்து கேட்டபோது இந்த சத்தம் மிக அருகில் இருந்து வருவது போல இருந்தது. அதனால் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போது எந்த விலையிலும் இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மெதுவாக நான் என் அறையில் இருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்ததும் அலறல்கள் இன்னும் தெளிவாக கேட்டன. இப்போது எனக்கு தெரிந்தது, இந்த சத்தம் வேறு எங்கிருந்தோ வரவில்லை, கீழே சாந்தியின் அறையில் இருந்து தான் வந்து கொண்டிருந்தது. மற்றும் அலறியவர் வேறு யாரும் இல்லை, சாந்தியே தான். ஒரு கணம் நான் ஸ்தம்பித்து போனேன். பிறகு நான் வேகமாக படிகளில் இறங்கினேன். ஏனென்றால் சாந்தி மீது எனக்கு முதல் சந்திப்பில் இருந்தே என்னவள் என்று உணர்வு ஏற்பட்டது. இப்போது அவள் வேதனையில் இருப்பதை பார்த்து நான் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதனால் நான் கீழே வந்து அவர்களின் கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தேன். நீண்ட நேரம் தட்டி கொண்டே இருந்தேன். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. ஆச்சரியம் என்னவென்றால் நான் தட்டியதாலும் கூட சாந்தியின் அலறல்கள் குறையவில்லை. மாறாக அவள் இன்னும் உரத்த குரலில் கத்திக் கொண்டிருந்தாள். என் கை தட்டி வலி எடுக்க ஆரம்பித்தது. கடைசியில் களைத்து போய் நான் மீண்டும் என் மாடி அறைக்கு திரும்பினேன். இப்போது இந்த நேரத்தில் நான் யாரிடம் உதவி கேட்பேன்? எல்லோரும் தங்கள் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த இரவு சாந்தியின் கவலையில் எனக்கு தூக்கமே வரவில்லை. அப்போது நான் பால்கனியில் சென்று உட்கார்ந்தேன். கடிகாரத்தை பார்த்தேன். காலை 4 மணி ஆகியிருந்தது. அதனால் ரோகன் வெளியே வருவதை பார்த்ததும் அவனை நிறுத்தி பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். பிறகு காலை 8 மணிக்கு பால் விநியோகிப்பவர் வந்தபோது நான் கதவை திறக்க சென்றேன். அப்போது ரோகன் வீட்டிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன். அவன் என்னை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். ரோகன் வெளியே வந்தபோது நான் அவனை அழைத்தேன். ரோகன், சற்று நில். அவன் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவன் அமைதியாக என் முன் வந்து நின்று, பிரியாக்கா, நீங்கள் என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான். அப்போது அவன் முகத்தில் துக்கத்தின் நிழல் பட்டிருந்தது. அவன், இரவில் சாந்தி ஏன் கத்துகிறாள் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் இல்லையா? எனக்கும் கூட அவளை பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆனால் இதற்கு என்னிடம் எந்த தீர்வும் இல்லை. உங்களிடம் ஏதாவது வழி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்றான். அப்போது நான் ரோகனின் கண்களில் கண்ணீர் இருப்பதை கண்டேன். அவன் என்னை பார்க்காமல் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தான். அதற்கு நான், ரோகன், முதலில் சாந்தியின் பிரச்சனை என்ன என்று சொல். அவள் ஏன் அழுகிறாள்? அப்போதுதான் நான் உனக்கு ஒரு வழி சொல்ல முடியும் என்றேன். ரோகன் தலையை நிமிர்த்தினான். பிறகு என் கண்களை பார்த்து, பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவள் என் மீது மிகவும் சந்தேகம் கொள்கிறாள் என்றான். இதை கேட்டதும் நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். அப்போது அவன் மெதுவாக சிரித்து, அக்கா, என் முகத்தை உற்று பாருங்கள், பிறகு சாந்தியை பாருங்கள். இருவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. நான் விரும்பி இருந்தால் ஒரு இளம் அழகான பெண்ணை திருமணம் செய்திருக்க முடியும். ஆனால் நான் அனைவரையும் விட்டுவிட்டு சாந்தியை தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் அவள் ஆதரவற்றவள். நான் அவளுக்கு ஆதரவு கொடுக்க விரும்பினேன். அதனால் தான் நான் அவளை திருமணம் செய்தேன். ஆனாலும் அவள் என் மீது சந்தேகப்படுகிறாள் என்றான். பிறகு அவன் மேலும், நீங்களும் கூட முதலில் சாந்தியை என் அம்மா என்று நினைத்தீர்கள் இல்லையா? நான் அவளை ஆதரவற்றவள் என்று நினைத்து திருமணம் செய்து கொண்டதுதான் என் ஒரே தவறு. ஏனென்றால் அவள் என் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தாள். அவளுடைய நிலையை பார்த்தால் எனக்கு நன்றாக இல்லை. அதனால் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள நினைத்தேன். என் பெயரை அவளுக்கு கொடுப்பேன். ஆனால் என் குடும்பத்தினருக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டனர். அப்போது சாந்திக்காக நான் என் குடும்பத்தையே விட்டு விட்டேன். இதை சொல்லும் போது ரோகனின் கண்கள் கலங்கின. பிறகு அவன், இப்போது நீங்களே சொல்லுங்கள் அக்கா, நான் சாந்தியை திருமணம் செய்தது சரியா தவறா? என் அம்மா அப்பா என் சொத்தில் இருந்து என்னை புறக்கணித்து விட்டனர். சாந்திக்காக நான் இவ்வளவு துயரங்களை அனுபவித்தேன். நான் அவளை எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக பார்க்க விரும்புகிறேன். ஆனால் அவள் என்னிடம் நான் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாகவும் நான் ரகசியமாக போனில் பேசுவதாகவும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறாள். இப்போது சாந்தி ஒவ்வொரு இரவும் என் மீது சந்தேகப்படுகிறாள்.
சண்டையிடுகிறாள் மற்றும் தேவையில்லாமல் கத்துகிறாள். இதன் காரணமாக பல வீட்டு உரிமையாளர்கள் எங்களை வாடகை வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டனர். நான் என் மனைவியை அடித்து துன்புறுத்துகிறேன் என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதனால் தான் அவள் இவ்வளவு சத்தம் போடுகிறாள். இதன் காரணமாக நான் ஒவ்வொரு 3-4 மாதங்களுக்கும் ஒரு புதிய வீட்டை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எங்கும் அமைதி கிடைக்கவில்லை. சாந்தியின் சண்டை என்னை வாழவிடவில்லை. பிறகு அவன் மேலும், இது என் 7வது வீடு. இங்கு வந்த பிறகு நான் சாந்திக்கு முன் கைகூப்பினேன். கடவுள் மீது சத்தியமாக என்னை வாழ விடு என்று சொன்னேன். ஆனால் இங்கேயும் அவனுடைய நடத்தை மேம்படவில்லை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் பிரியா அக்கா. சாந்தி மனநிலம் பாதிக்கப்பட்டவள். அவளது மனதும் கெட்டு போக ஆரம்பித்திருக்கிறது. நான் அவளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறேன். சில சமயங்களில் அவள் மக்களை தாக்கவும் செய்கிறாள். அதனால் தான் நான் அவளை வீட்டிலிருந்து வெளியே செல்ல விடுவதில்லை. யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்றும் சொல்கிறேன். இதை கேட்டதும் நான் ஸ்தம்பித்து போனேன். ஏனென்றால் ரோகனின் வார்த்தைகளில் இருந்து அவன் உண்மை சொல்கிறான். அதனால் ரோகன், நான் உன்னிடம் கெஞ்சுகிறேன் என்றேன். அவன் என்ன அக்கா என்று கேட்டான். நீ சாந்தியை இப்படி வீட்டில் அடைத்து வைக்காதே. நான் அவளுடன் பேச முயற்சிப்பேன். ஒருவேளை அவளது நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படலாம் என்றேன். என் பேச்சை கேட்டதும் ரோகன் பதற்றம் அடைந்தான். அவளின் நிலையை நீங்கள் பார்க்கவில்லை என்பதால் தான் இப்படி சொல்கிறீர்கள். அவளுக்கு கோபம் வரும்போது அவள் அவ்வளவு பைத்தியமாகி விடுகிறாள். அவளை கையாள்வது எனக்கே கடினமாகிவிடும். நான் அலுவலகத்தில் இருப்பேன். என் பின்னால் அவள் உங்களை தாக்கினால் யார் பொறுப்பு? ஒருவேளை அவள் உங்களுக்கு பெரிய தீங்கு விளைவிக்கலாம். அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் அக்கா. நான் உங்கள் இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது. இதற்கு ரோகன், சாந்தி எனக்கு தீங்கு விளைவித்தால் நான் உன்னை பொறுப்பாக்க மாட்டேன். அவளை கைது செய்யாதே என்று மட்டும் சொல்கிறேன் என்றேன். ரோகன் என்னை உற்று பார்த்தான். பிறகு தன் சட்டை பையில் இருந்து சாவியை எடுத்து என் கையில் கொடுத்து, இது கதவின் சாவி. ஆனால் கவனமாக இருங்கள். சாந்திக்கு கோபம் வருவது போல தெரிந்தால் உடனே வீட்டை விட்டு வெளியேறி விடுங்கள் என்றான். நான் தலையசைத்தேன். பிறகு ரோகன் அங்கிருந்து சென்று விட்டான். இப்போது நான் என்ன உண்மை என்று யோசித்து கவலை அடைந்தேன். ஏனென்றால் இருவரும் எனக்கு வெவ்வேறு விஷயங்களை சொன்னார்கள். இப்போது நான் என் அறைக்கு வந்து விரைவாக வேலைகளை முடித்தேன். தயாராகி சாவியை எடுத்துக்கொண்டு சாந்தியின் அறைக்கு சென்றேன். பிறகு பூட்டை திறந்து அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்தேன். உள்ளே சென்று பார்த்தபோது சாந்தி சோபாவில் உட்கார்ந்திருந்தாள். அவள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி அழுது கொண்டிருந்தாள். தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தாள். நான் கதவை தட்டினேன். ஆனால் அவளுக்கு கேட்கவில்லை. அதனால் நான் அவளிடம் சென்று அழைத்தேன். அவள் அதிர்ச்சியடைந்து எழுந்தாள். அவளை பார்த்ததும் என் இதயம் அதிர்ச்சியில் ஒரு துடிப்பு விட்டு நின்றது. ஆனால் நான் மெதுவாக புன்னகைத்தேன். அவள் ஆச்சரியத்துடன், பிரியா, நீ எப்படி இங்கு வந்தாய் என்று கேட்டாள். சாந்தி அக்கா, நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள், நானும் தனியாக இருக்கிறேன் என்று நினைத்தேன். அதனால் உங்களிடம் வந்து கொஞ்சம் பேசலாமே என்று வந்தேன் என்றேன். சாந்தி என்னை பார்த்து சிரித்தாள். பிறகு அவள் எழுந்து என்னை கட்டி பிடித்தாள். அழுது கொண்டே, எனக்கு யார் தோள் கொடுத்தாலும் அதில் சாய்ந்து அழ வேண்டும் என்று தோன்றியது என்றாள். இதற்கு சாந்தி அக்கா, அழ வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் சிறிய தங்கை உங்களுடன் இருக்கும் போது. இன்று நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க வேண்டும். சொல்லுங்கள், நீங்கள் ஏன் இரவில் கத்துகிறீர்கள் என்றேன். ரோகன் சொன்னதை நான் நம்பினேன். ஆனால் இப்போது சாந்தியின் வாயிலிருந்து உண்மையை கேட்க விரும்பினேன். அதனால் இரவில் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அவளிடம் கேட்டேன். அப்போது ரோகன் என்னை ஏமாற்றுகிறானா என்ற சந்தேகம் கூட எனக்குள் இருந்தது. ஆனால் சாந்தி பதட்டமடைந்து, நான் கத்துவதில்லை, எனக்கு ஏன் கத்த வேண்டும்? என் வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கணவர் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் என்றாள். அவள் பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன். ஏனென்றால் அவள் எவ்வளவு எளிதாக பேச்சை மாற்றினாள். நேற்று என்னிடம் வேறு ஏதாவது சொல்லி இருந்தாள், இன்று வேறு ஏதாவது சொல்கிறாள். பிறகு அவள், எனக்கு உன் வீட்டை பார்க்க வேண்டும், நீ உன் வீட்டை எப்படி அலங்கரித்திருக்கிறாய் என்று பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் என் கணவர் வீட்டிற்கு வரும்போது எல்லாவற்றையும் விரும்ப வேண்டும் என்பதற்காக நான் என் வீட்டையும் அதே போல் அலங்கரிக்க விரும்புகிறேன். அப்போது நான் வீட்டை எவ்வளவு நன்றாக பராமரித்திருக்கிறேன் என்று அவர் பார்க்க வேண்டும் என்றாள். நான் தலையசைத்து, வாருங்கள் அக்கா, என் கூட வாருங்கள், என் அறையையும் வீட்டையும் காட்டுகிறேன் என்றேன்.
பிறகு நான் சாந்தியை என்னுடன் மேலே அழைத்து வந்தேன். ஆனால் அவள் நடத்தை ஏன் திடீரென்று இவ்வளவு மாறிவிட்டது என்ற குழப்பம் மனதில் இருந்தது. மேலே வந்ததும் சாந்தி என் கையை பிடித்து தன் கையை நீட்டினாள். அவள் கையில் தழும்பு அடையாளங்கள் இருந்தன. அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்து இது என்ன ஆனது என்று கேட்டேன். அதற்கு சாந்தி, நான் நேற்று உன்னிடம் சொன்னதை எப்படியோ என் கணவர் கேட்டுவிட்டார். ஒருவேளை அவர் எங்கோ ஒரு கருவியை பொருத்தி இருக்கலாம். அதனால் எல்லா பேச்சுகளும் பதிவு செய்யப்படுகின்றன. அவர் என் மீது மிகவும் கடுமையான கண் வைத்திருக்கிறார். அதனால் தான் நான் உன்னிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அப்படி சுத்தமாக இல்லை. என் இளம் கணவர் என்னை ஒவ்வொரு நாளும் அடிக்கிறார். அதனால் தான் நான் இரவில் அவ்வளவு சத்தமாக கத்துகிறேன். என் அலறல்கள் வீணானவை அல்ல. பிறகு அவள் மேலும், என் மீது என்னவெல்லாம் நடக்கிறது என்று உன் கண்களால் பார்க்கும் போது உனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் அறையில் கேமராவை நிறுவலாம். என்னால் அப்படி எதுவும் செய்ய முடியாது. நீ அந்த பதிவை காவல் நிலையத்தில் காட்டினால் என் கணவருக்கு தண்டனை கிடைக்கும். நான் சுதந்திரமாகி விடுவேன் என்றாள். இதற்கு நான், சரி அக்கா, நான் ஏதாவது செய்கிறேன் என்றேன். இப்போது சொல்ல போனால் நான் இந்த கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் சிக்கிக் கொண்டேன். ஏனென்றால் ரோகன் தன் மனைவின் மீது குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தான், சாந்தி தன் கணவனின் மீது. இருவரின் பேச்சுக்களும் என்னை பதற்றத்தில் ஆழ்த்தின. நான் யார் வாயிலிருந்து எதை கேட்டாலும் அதுவே சரியாக தோன்றியது. இருவரின் பேச்சுக்களும் அவரவர் நிலையில் சரியாக தோன்றின. இருவரும் குற்றமற்றவர்களாக தெரிந்தனர். இந்த குழப்பத்தில் இருந்து வெளிவர ஒரே ஒரு வழிதான் இருந்தது. நான் கீழ்ப்பகுதியில் கேமரா நிறுவ முடிவு செய்தேன். நான் ஒருவரிடம் கேமராவை நிறுவ பேசினேன். இரவில் இன்னும் கீழே இருந்து அலறல் சத்தங்கள் வந்தன. காலையில் ரோகனை சந்திக்கும் போது சாந்தியின் உடல்நிலை மிகவும் மோசமாகி வருகிறது என்று அவன் சொல்வான். ஆனால் இரவில் சாந்தி என்னிடம் என் மீது வன்முறை அதிகரித்து வருகிறது என்று சொல்வாள். அப்போது நான் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வேன். சாந்தியுடன் பேசுவேன். அவளை சிரிக்க வைக்க முயற்சிப்பேன். அவளுக்கு வீடு அலங்கரிக்கும் குறிப்புகளை கொடுப்பேன். நான் அவளை பற்றி மிகவும் கவலைப்பட்டேன். மாலையில் என் கைகளால் அவளுக்காக டீ போட்டு கொடுப்பேன். கடைசியில் அவள் வயதானவள். அவள் தன் வீட்டின் முன்னால் உள்ள இடத்தை சுத்தம் செய்ய முடியவில்லை. அதனால் நான் இருவரும் மீது அக்கறை கொண்டதால் சாந்தியின் கவனம் அவளது கணவனிடமிருந்து விலக வேண்டும் என்று விரும்பினேன். ரோகன் தவறாக இருந்தால் அவனுக்கு விரைவாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும், சாந்தி நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவளுக்கு விரைவாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் நான் விரும்பினேன். கேமரா வர இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது. அன்றிரவு உணவு சாப்பிட்ட பிறகு சாந்திக்கு மீண்டும் உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். வழக்கமாக நான் இரவில் கீழே அதிகம் செல்வதில்லை. ஆனால் இன்று உணவு கொடுக்க வேண்டி இருந்தது. நான் படிகளில் இறங்கி கொண்டிருந்த போது திடீரென சாந்தியின் குரல் என் காதுகளில் கேட்டது. அவள், இன்று எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன. அவளை பற்றி கவலைப்படாதே. அவள் பலவீனமானவள். அவளை கட்டுப்படுத்துவது எளிது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை கேட்டதும் நான் பின்வாங்கினேன். ஏனென்றால் அப்போது சாந்தியின் ஒரு புதிய முகம் என் முன் தோன்றியது. பிறகு என் மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. சாந்திதான் தவறு என்று எனக்கு தோன்றியது. இரவு அவள் தெரிந்த யாரையாவது வீட்டிற்கு அழைத்து கொண்டு ஏதாவது தவறு செய்து வேண்டுமென்றே சத்தமாக கத்துகிறாளோ? அதனால் மக்கள் ரோகனை தவறாக புரிந்து கொண்டு அவள் தன் இஷ்டப்படி செயல்படலாமோ என்று தோன்றியது. கேமரா வர இன்னும் நேரம் இருந்ததால் நான் என் பழைய தோழிக்கு போன் செய்தேன். ஏனென்றால் அவள் ஒரு பெண் காவலர். பிறகு நான் அவளிடம் எல்லா விஷயங்களையும் சொல்லி, எனக்கு நீயும் உன் குழுவும் மிகவும் தேவை, என் வீட்டிற்கு வந்து உண்மையை கண்டுபிடி என்றேன். அப்போது என் தோழி உடனடியாக வர ஒப்புக்கொண்டாள். நான் உணவு சாப்பிட்டு விட்டு அவளுக்காக காத்திருந்தேன். ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. எனக்கு தூக்கம் வந்து விட்டது. நான் தூங்கிவிட்டேன். கண் விழித்த போது நான் மருத்துவமனை படுக்கையில் இருப்பதை பார்த்து நான் பதட்டம் அடைந்தேன். சுற்றிலும் பார்த்தபோது என் தோழி ரம்யா என் முன் நின்றிருந்தாள். நான், ரம்யா, நான் எப்படி இங்கு வந்தேன், மருத்துவமனையில் என்ன செய்கிறேன் என்று கேட்டேன். அவள் சிரித்து கொண்டே, பிரியா, நீ பெரிய சாதனை படைத்து விட்டாய். சில திருடர்கள் வாடகைதாரர்களாக மக்களை பிடித்து அவர்களின் வீடுகளுக்குள் நுழைவதாக பல நாட்களாக எங்களுக்கு புகார்கள் வந்து கொண்டிருந்தன. மக்கள் அவர்களை நம்பியதும் அவர்கள் திருடிவிட்டு தப்பி விடுவார்கள்.
நேற்று இரவு உன்னால் தான் நாங்கள் அந்த திருடர்களை கைது செய்ய முடிந்தது என்றாள். இதற்கு நான் ரம்யாவிடம் இது எப்படி நடந்தது என்று கேட்டேன். ரம்யா, பிரியா, உன் வீட்டில் வாடகைதாரர்களாக தங்கியிருந்தவர்கள் ஒரு திருட்டு கும்பலின் ஒரு பகுதி. இதுதான் அவர்களின் தந்திரம். அவர்கள் ஆதரவற்ற பெண்களின் வீடுகளில் வாடகைதாரர்களாக தங்குவார்கள். பிறகு அவர்களை சிக்க வைக்க நாடகம் போடுவார்கள். அப்போது கணவன் தன் மனைவியின் மீது குற்றம் சாட்டுவான், மனைவி தன் கணவன் மீது குற்றம் சாட்டுவாள். இப்படி அவர்கள் வீட்டு உரிமையாளரை தங்கள் சண்டைகளில் சிக்க வைத்து வீட்டின் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பார்கள். எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். பிறகு ரம்யா, உனக்கும் இதுதான் நடந்தது. ரோகனும் சாந்தியும் உன்னுடன் இந்த விளையாட்டை தான் ஆடினார்கள். நீ சாந்திக்கு உன் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் காட்டினாய். உன் நகைகள், விலை மதிப்பற்ற பொருட்கள் அனைத்தும். நீ சாந்தியின் பேச்சை கேட்டு எனக்கு போன் செய்தது நல்லது. நேற்று இரவு அவர்கள் இருவரும் உன் உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்திருந்தனர். நீ ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டாய். அவர்களின் திட்டம் உன் வீட்டை சூறையாடி விட்டு தப்பிப்பதாகும். பிறகு அவள் மேலும், அவர்களின் திட்டம் உன் வீட்டின் அனைத்து விலை மதிப்பற்ற பொருட்களையும், வாஷிங் மிஷின், குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி, நகைகள் மற்றும் உன் விலை உயர்ந்த ஆடைகளையும் திருடி கொள்ள வேண்டும் என்பது அவர்களது திட்டம். இது மிகவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட திட்டம். ஆனால் நாங்கள் சரியான நேரத்தில் வந்து இருவரையும் கையும் களவுமாக பிடித்து விட்டோம். நான் உன் அறைக்கு சென்ற போது நீ மயக்கத்தில் இருந்தாய். அதனால் நாங்கள் உன்னை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்தோம் என்றார். ரம்யாவின் பேச்சை கேட்டதும் எனக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. மக்கள் மற்றவர்களை சூறையாட எவ்வளவு தூரம் செல்ல முடியும்? எவ்வளவு பொய் நாடகங்களை அரங்கேற்றுகிறார்கள்? ரோகன் மற்றும் சாந்தியின் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு உண்மையாகவே தோன்றியது. அவர்கள் என்னிடம் பொய் சொல்கிறார்கள் என்று துளியும் தோன்றவில்லை. ஆனால் இறைவன் என்னை காப்பாற்றினான். இப்போது எனக்கு வாடகைதாரர்களை வைப்பதற்கே பயமாக இருக்கிறது. இந்த சம்பவம் என்னை மீண்டும் தனியாக ஆக்கிவிட்டது. ஆனால் கெட்டவர்களுடன் வாழ்வதை விட என் தனிமையே நல்லது என்று நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் யாரையும் நம்புவது கடினம். அதனால் நான் தனியாகவே நன்றாக இருக்கிறேன் என்று முடிவு செய்துவிட்டேன். மற்றவர்களை நம்புவதை விட நம்மை நாமே நம்ப வேண்டும். ஒருவேளை என் தலைவிதியில் தனிமைதான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது நான் இந்த தனிமையால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நாட்களில் நான் என் வீட்டில் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லி தருகிறேன். அந்த குழந்தைகள் நாள் முழுவதும் என்னுடன் இருக்கிறார்கள். இரவில் தங்கள் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அவர்களுடன் நேரம் செலவிடுவது எனக்கு மிகுந்த அமைதியை தருகிறது. அந்த குழந்தைகளுக்கு கற்பிப்பது என் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி.